பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை வந்தவங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்திக்கு நேராகினாலே எடுத்துக்கொள்வோமாக. 1 சாமுவேல் புத்தகத்திலே கூட 25ஆம் அதிகாரத்திலே கூட 3ஆம் வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்று பெயர், அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்ரீ மகா புத்திசாலி, ரூபவதியாய் இருந்தாள் அவன். அல்லேலூயா. இங்கே ஒரு பெண்ணை குறித்து, ஒரு ஸ்திரியை குறித்து வேதாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா அவள் எப்படிப்பட்டவளா மகா புத்திசாலி. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் யாரு எப்படி இருக்கு நான் சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா புத்திசாலியா இருக்கணும். புத்தி இல்லாதவளா இருக்கக்கூடாது. யோபு சொல்றாரு இல்லையா, புத்தி இல்லாதவள் போல பேசுகிறாய், பைத்தியக்காரி போல பேசுகிறாய் என்று சொல்றார் யோபு தன் மனைவியை பார்த்து. அப்பேற்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடாது நாம் எல்லாரும் கூட. நீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா மகா புத்திசாலி. அவங்க யாரு பார்த்தா சொல்லணும், ஐயோ அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா ஜெயிக்கவே முடியாது, நல்லா ஞானமா பேசுவாங்க. அவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் நிதானமாய் யோசிச்சு நல்லா செய்வாங்க. அப்படிதான் எல்லாருமே நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். எல்லாரும் மைண்ட்ல அதை நம்ம கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. ஏன்னா ஆளு வளர்ந்தா மட்டும் போதாது, அதுக்கேற்ற அறிவும் வளரணும். அதான் பவுல் சொல்றாரு, சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு பால் கொடுத்தாங்க எங்க அம்மா, சாப்பிட்டேன். ஓகே, இப்போ நான் பெருசாயிட்டேன், இப்போ பால் தேவையில்லை எனக்கு, நல்ல கறி சோறு நான் சாப்பிடணும். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் நீங்க எப்படின்னா அந்த பால் கொடுக்கிற அனுபவத்துல தான் இன்னும் குழந்தை போலவே யோசிக்கிறீங்க, குழந்தை போலதான் பேசுறீங்க. இப்போ ஒரு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் கொடுப்பாங்க, அந்த பொருள் நம்ம சப்போஸ் அவங்க பேசி நம்ம கேட்க வச்சுக்கோங்களேன், அப்படியே திரும்பி வாங்கிடுவாங்க, புடுங்குவாங்க பசங்க. அதான் பசங்க. பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அனுபவம் தான் பெரியவங்க. அப்போ இங்கே இந்த பெண் மகா புத்திசாலி. ஏன் பைபிள் அப்படி சொல்லுதுன்னா தாவீது அந்த நாட்களிலே கூட இந்த நாபாலுடைய ஆடுகளை என்ன பண்ணானா பாதுகாத்தானா. எந்த திருடனும் கொண்டு போகாதபடிக்கு, திருடு போகாதபடிக்கு அவன் ஒரு மதிலா இருந்து அவன் பாதுகாத்தானா. அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்யறான், நாபால் விருத்தி அடைகிறான், ஆஸ்வதிக்கப்படுறான். ஒரு காலகட்டம் வரும்போது இந்த தாவீது என்ன செய்யறாரா, தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம் வேணும்படியாக என்ன பண்றா, தன்னுடைய வேலைக்காரன் நாபால் கிட்ட, எப்பா நீ போய் சொல்லு, நாங்க அரணா இருந்தோம், நாங்களுக்கு பாதுகாத்தோம், கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த நாபால் சொல்றான் அந்த வேலைக்காரங்களை பார்த்து, தாவீது யாரு, ஈசா யாரு? அல்லேலூயா. இதான் புத்தி இல்லாதவன். நன்மை பெற்ற நாம் யார்? அவரு என்ன செஞ்சார், அவரு என்ன பண்ணாரு, அவரு பெருசா என்ன பண்ணிட்டாரு அவரு எங்களுக்கு? அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க பெருசா எங்களுக்கு? இதுதான் நன்றி அற்றவங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் சொல்றாரு மறக்க மாட்டாரா. இன்னைக்கு மனுஷங்களோட வாழ்க்கையிலே செஞ்ச நன்மைகளை மறந்து இன்னைக்கு என்ன பண்றான் மனுஷன், பேசுறான். கல் நெஞ்சக்கா சொல்லுவாங்களே, உனக்கு இதயமே இல்லையா, உனக்கு மனசே இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையிலே கூட நன்றி மறந்தவனாக இருக்கக்கூடாது. அது ஆண்டுக்கும் பிடிக்காது. சொல்றாரு, என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாது. அல்லேலூயா. இப்போ இந்த நாபால் மறந்துட்டான் எல்லாமே, தன் பெற்ற நன்மையெல்லாம் மறந்து. யார் அவரு கேட்கிறான், யார் அவரு, யார் அவன்? இப்போ வேலைக்காரன் சொல்றான், ஐயோ தாவீது சொல்றான், நான் மகனை மாதிரி பாவித்து சாப்பாடு கொடுங்க கேட்கிறான். எவ்வளவு பணிவா, எவ்வளவு அன்பா கேட்கிறான் தெரியுமா? உங்களுக்கு சமாதானம், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருன்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புறாரு அந்த வேலைக்காரர். அப்படியே சொல்றான் இதெல்லாம் கேட்டு நாபால் சொல்றான், தாவீது யாரு? அல்லேலூயா. நேத்து வரைக்கும் நம்மாலே உருவாக்கப்பட்டவங்க, அது பிள்ளைகளோ, தம்பிங்களோ, அண்ணங்களோ, அக்காவோ, யாரா இருக்கலாம், நம்மனாலே நன்மை பெற்றிருப்பாங்க. இங்க நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான், என்ன செஞ்ச பெருசா நீ எங்களுக்கு? இதுதான் கேள்வி. அந்த ஒரு வார்த்தையிலவே
நம்ம 10 வருஷமோ 20 வருஷமோ அவங்களுக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் கூட ஒரு நொடியில எல்லாம் மறந்து போயிடும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேலைக்காரங்க சொல்றாங்க தாவீது கிட்ட வந்து, ஐயா இது மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே தாவீது போக மாட்டேங்குது. இந்த தாவீது சொல்றாரு அவங்களை பார்த்து, என்ன சொல்றாரு பாருங்க தாவீது அவங்க கிட்ட. ஸ்தோத்திரம். இங்கே தாவீது வந்து இப்போ ஒரு வார்த்தை சொல்றான் வந்து, என்ன சொல்றான் தெரியுமா? நம்ம நன்மை செஞ்சோம், நமக்கு நன்மைக்கு பதிலாக என்ன செஞ்சான்? நாபால் நமக்கு தீமை செஞ்சான், நன்றி மறந்தான். ஆகையினாலே இன்றைக்கு நான் என்னுடைய வேலையாளங்க எல்லாம் சேர்ந்து அந்த தேசத்துக்கு போய் நாபாலுடைய வீட்டிலே நாய் கூட இராதபடிக்கு அவன் குடும்பத்தை எல்லாமே நான் அதம் பண்ண போறான்னு சொல்லிட்டான். என்னங்க இது? ஒரு ஆளு தப்பு செஞ்சா அந்த குடும்பமே பாதிக்குமா? ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதம்னா அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதம் தான் இல்லையா? ஒரு வீட்டுல என்ன பண்றாங்கன்னா வந்து கர்த்தருடைய பெட்டி கொண்டு வைக்கிறாங்கல்ல வந்து, அப்போ ஆண்டவர் அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம ஆண்டவர் அதுதாங்க வந்து இந்த தாவீது சொல்றான், அந்த நாபால் நிமித்தமாக அந்த குடும்பத்திலே ஒரு மனுஷராதபடிக்கு நான் அதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கள் என்ன செய்யணும், கையில என்ன பண்றாங்க, எல்லாமே பட்டையை எடுத்துக்கிட்டு புறப்படுறாங்க இப்போ வந்து சாகடிக்கிறதுக்கு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாபாலுடைய குடும்பத்திலே ஒரு நாய் இராதபடிக்கு நான் அதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப அது ஆண்டவர் கூட கரெக்டா பட்டு நினைக்கிறேன். ஏன்னா நன்மை பெற்றுக்கொண்டு அவன் பேசின வார்த்தைகள் வந்து வேற மாதிரி வந்து, இப்ப தாவீது கோவனா அவ்வளவு ஒரு பெரிய கோபத்தோடு இப்போ புறப்பட்டு போறான். அத சொல்லுவாங்களே வந்து, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, பட்டவங்க தான் அந்த கஷ்டம் தெரியுமா. விடுங்க விடுங்கமா, மற்றவங்க எல்லாம் வந்து அந்த பாதையிலே இருக்கிறவங்க தான் அந்த கஷ்டமே வந்து தெரியும் வந்து. இப்ப தாவீது புறப்பட்டு போகும்போது அங்கே நாபாலுடைய வீட்டுல வேலைக்காரன் என்ன பண்றான், ஃபாஸ்டா ஓடி போறான். யாருக்கிட்ட? நாபாலுடைய மனைவி கிட்ட ஓடி போறான். யாரு? அவங்க பேரு அபிகயேல். அங்க போய் சொல்றாங்க, போயிட்டு அம்மா இது மாதிரி தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்புனாரு, ஐயா கிட்ட சாப்பாடு கேட்டாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் எதுக்கு உங்க சாப்பாடு தரணும்னு சொல்றாரு. நாங்க ஆடுகளை மேய்க்கும் போது எங்களுக்கு மதிலா இருந்தாங்க, எங்களை காப்பாற்றினாங்க, திருடன் கையில் ஆடு போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்தாங்க தாவீது சொல்லிட்டு எல்லாம் சொல்லும் போது, இப்போ தாவீது கோவப்படுவாரு கண்டிப்பா வந்து. அந்த அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. போய் உடனே